வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக தாய விடயங்கள் தொடர்பில் கிழக்கு மாகாணத்தில் முன்னாள் விடுதலை புலி போராளிகள் ஒரு கட்சியை நிறுவுவதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். இது தொடர்பில் உங்களோடு உரையாடுவதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகமான முன்னாள் குழந்தை போராளியும் பல்வேறு களங்களை கண்டவரும் தற்பொழுது ஜெர்மனியில் வாழ்கின்றவருமான கிழக்கு மாகாண போராளிகளுக்காக குரல் கொடுத்து வரும் சரவணன் ஜியா அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் சரவணன். வணக்கம் அண்ணே. வணக்கம். நேரில் சந்தித்ததுல மகிழ்ச்சி. ஓமாம். உங்களுடைய இந்த அரசியல் பயணத்துல அங்க இன்னொரு முக்கியமான விஷயம், மட்டக்களப்பில் இப்ப உங்களுக்கு ஒரு அரசியல் வெற்றிடம் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி கருணாமான் உங்களோட தான் நிற்க போறார். புள்ளியான் கிட்டத்தட்ட அரசியல்ல இருந்து ஒதுங்கின மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்ப இருக்குது. இப்ப உங்களுடைய முதலாவது அரசியல் எதிரி என்ன? தமிழரசு கட்சி. அது எந்த இதுவும் இல்லை. அந்த அடிப்படையில தான் நீங்கள் சம்பந்தனுடைய சிறிய உடைப்பம்னு சொன்னீங்க. என்னோட தெரிஞ்சுன்னா அது என்ன காரணம்? ஜனநாயக மரப்பும் தானே. இல்ல, அது என்ன ஒரு காரணம் இருக்கு. சில வரிகள் எங்களால உணரத்தான் முடியும். என்னென்று சொல்லி சொன்னா, எங்களுக்கும் தலைவர் பிரபாகரனுக்கும் அம்மா கருணாம்மானுக்கும் 1000 பிரச்சனை. அண்ணன் தம்பி பிரச்சனை, குடும்பம் புலஞ்சது, அவ்வளவுதான். அண்ணன் தம்பி அடிபட்டு புலஞ்சது. பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அப்பா ஸ்தானம், அண்ணன் தம்பின்றது பொட்டர் தமிழ்ச்செல்வன் அவையெல்லாம் சேர்ந்து 2 அண்ணையை வழியால விட்டார். சிரமமான குடும்ப பிரச்சனை அது. ஆனா எனக்கு அந்த பிரபாகரன் சாக வேணும் என்று சொல்லி சொன்ன சம்பந்தன் அந்த சத்து சொன்னாரானே, பிரபாகரன் சாகட்டும் க்ளோஸ் பண்ண சொல்லி 3 பேர் சொன்ன. ஒன்று கருணாநிதி, ஒன்று ஜெயலலிதா, இன்னொன்று சம்பந்தம் சொன்னதான் சொல்லி இந்த 3 பேரை பேரையும் குறிப்பிட்டுக்கணும். அதுக்கு பிறகுதான் நான் யோசிச்சேன், சம்பந்தம்ன்றது கிழக்கு மண்ணில் இடம் பெறக்கூடாது. வடக்கு மண்ணை நான் தீர்மானிக்கிறேன் இல்லை, வடக்கு எனக்கு எந்த போய்ஸும் இல்லை. ஆனால் மினிமம் இந்த கிழக்கு மண்ணில் அவருக்கு நான் பப்ளிக்காக ஆரோக்கிய விட்டேன். நான் நியூஸ் எல்லாம் கொடுத்து விட்டேன். கிழக்கு மண்ணில் அவருக்கு ஒரு சில பட்சம் அதை உடைப்போம். அது என்ன சட்டச்சிக்கல் வந்தாலும் பரவாயில்ல. அது யார் எதிர்த்தாலும் பிரச்சனை. அது நாங்கள் கூடாமல் எங்களுக்கு நெகட்டிவ் இதை கிரியேட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை. என்றால் எந்த தலைவர் வாழ்ந்த அவரை சாக வேணும் என்று சொன்ன நீ இருக்கக்கூடாது கிழக்கு மன்னர்ன்றது அது என்னுடைய தனிப்பட்ட இதுதான். அம்மான்குடியை பற்றி ஒன்று சொல்லி நீங்கள் வன்னி தலைமைக்கு எதிராகத்தானே தலைமையும் தானே வன்னி தலைமைக்கு எதிராக கிழக்குமான போராளிகளை போன பிரபாகரன் தானே அதுக்கான தலைவர். அவற்ற தலைவர் அதுதான், பிரபாகரன் தான் தலைவர், ஒரு அப்பா ஸ்தானம். ஆனா நாங்க சண்டை பொட்டருக்கும் பிரச்சனை நீங்கள் அந்த ஏற்கனவே கருணாமான் தன் அறிக்கையில சொல்லியிருக்கிறார். பொட்டம்மான் தமிழ்ச்செல்வன் இந்த 2 பேருக்கும் எதிராக நாங்க தமிழ்ச்செல்வன் வைஃபை கூட நாங்க ஹெல்ப் பண்ணி தானே விட்டோம். நாங்க பரிசுக்கு போறதுக்கு ஆமைக்கலால் எடுத்து விட்டது கருணாமான் தானே, நான் சொல்லியிருக்கேன். அப்ப எங்களுக்கு தமிழ்ச்செல்வன் வைஃபோ வடமான போராளிகளோ அதெல்லாம் மங்கள போலி ஆகல. தலைவர் பிரபாகரன் ஓடி அவர் கேட்கல, அவர் மூல கவலை தான் இருக்கு. அப்பா நீ ஏன் கேட்கலையாப்பா இந்த பிரச்சனையை கூப்பிட்டேன்னு விசாரிக்கல தீர, ஏன் ஒரு நிமிஷத்துல முடிவெடுத்தாய், அந்த ஒரு ஆதங்கம் தான் எங்களுக்கு ஓடிய. மற்ற தலைவர் பிரபாகரன்ல நாங்கள் குற்றஞ்சாட்டுற அளவுக்கு வேதம் காணும் சரி. ஆனா நான் குற்றஞ்சாட்டுறேன் பொட்டமான்ல தமிழ்ச்செல்வன் இந்த இயக்கத்தை உடைச்செறிஞ்சது இவ 2 பேர் தான். ஏன்னா கிழக்கு மாகாணத்தை பிரிக்கிறதுக்கான காரணம் இவ 2 பேர் தான். யாரென்றாலும் என்னோட வாதாடத்துக்கு வேறு நாங்கள் இருக்கிற பதிவு சொல்லுவேன். இப்ப தமிழ்ச்செல்வன் தகாடு தினேஷ் என்று பெரும்பாலும் அறியப்பட்டவர் இன்றைக்கு உயிரோட அவர் இல்லை. பொட்டர் உயிரோட இருக்கிறாரா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது. இப்ப இவர்களை எதிர்க்கிறதுல உங்களுக்கு என்ன இல்ல, என்ன எதிர்பார்க்க என்னத்தை கேட்கிறீங்க? இப்ப வடக்குல இருக்கிற புலிகளுடைய தலைமையில் என்னத்தை கேட்கிறீங்க? சரியான ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னா இப்ப அவை இல்லை, விடுதலை புலிகள தலைமை இல்லை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தமிழ்ச்செல்வன் இல்லை, பொட்டர் இருக்கிறார், இல்லாத தெரியாது. இருந்தா அங்க இருந்து கட்டும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்ப விடுதலை புலிகள் நாங்கள் தான் சொல்ற ஆட்கள்கிட்ட கேட்கணும். சரி, நான் விடுதலை புலிகள் போராளிகளுக்கு எதிரானவன் இல்லை, அது நாங்களும் போராளிகள், நாங்கள் தான் விடுதலை புலிகள், நாங்களாம் சண்டை பிடிச்ச நாங்கள் உலகம். சரியோ, இதுங்கட பிரச்சனை எல்லாம் கடைசி சண்டைக்கு நாங்கள் வரேன். இப்போ ஒரு குடும்பம் பிரிஞ்சு தானே கல்யாணம் சொல்லல, செத்த விடுங்க சொல்லல, நீங்க நாங்கள் வரேன் இல்லைப்பா உங்கள்கிட்ட. நீங்க பிரிச்சு விட்டீங்க காணி பிரச்சனை சொல்லி எங்களை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடும்பம் காணி பிரச்சனை பிரிச்சு விட்டோம், எங்களுக்கு கல்யாணம் விடுங்க சொல்லல, நாங்கள் போயில. அதை செத்த விடுங்க சொல்லல, நாங்கள் போய் அவ்வளோதான். அது மாதிரி தான் இந்த பிரச்சனை. அப்ப கொஞ்சம் பேர் இருந்தாலும் போராடி கிழக்கு மாகாண போராளி கடைசியில இருக்கவே இல்லையா? இல்ல,
விடுதலை புலிகள கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்கு எந்த பேரும் இருக்கிறோம். இங்கேருந்து போன கொஞ்சம் பேரும் இருக்கிறோம். ஏன்டா அவ சில நேரத்துல ஒரு ப்ரொஃபஸரா இருந்திருக்கலாம். அடுத்த வந்து அவர் எடுத்த சத்திய பிரமாணம் இருக்குதுதானே. அந்த அதுக்கு மரியாதை அவை நாங்கள் குறைச்சி சொல்லி இருக்கலாம். அம்மானோட இருந்த எதிர்காலம் இல்லை செத்து போயிடுவோம்ன்ற பயம் இருக்கலாம். ஆமியோட போயிருந்ததுக்கு சண்டை பிடிக்கணும்ன்ற பயம் இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த நேரத்துல நாங்கள் எடுத்த முடிவுகள், நாங்கள் செய்த யுத்தங்கள், நாங்கள் வடக்கு மக்களுக்காக செய்த யுத்தங்கள், வலிந்து செய்யப்பட்ட தாக்குதல்கள், தீச்சுவாலையிலிருந்து எல்லாத்தையும் முறியடிப்பு சமர்கள் எல்லாத்திலையும் வந்து எங்களுக்கு கிழக்கு போராளிகள் இல்லாமல் இங்கேயும் சரித்திரம் இருக்கு. அது எங்களுக்கு நடந்த பெரிய ஒரு அணி. கருணாமான் விடுதலை புலிகளை விட்டு பிரிஞ்ச பிறகு விடுதலை புலிகள் எந்த பெரிய சாதனை ஒன்றையும் செய்யல. இல்ல வலிந்து தாக்குதல் எங்கே நடக்குது? வலிந்து தாக்குதல் விடுதலை புலிகள் எங்கே நடத்த இல்லை. முறியடிப்பு சமர் தான் நடந்தது. புதுகாப்பு சமர் தான் நடந்தது ஒழிய 2008 இழப்போர் துவங்கின பிறகு வெளிய எங்க போய் சண்டை பிடிச்சது? மூதூர்ல இருக்கா அந்த முதல் ராயபக்ச பதவி ஏற்ற கையோட மூதூர்ல இருக்கா ஒரு ஷோ ஒன்று காட்டினது, அதோட சரி முடிஞ்சு. அதுக்கப்புறம் வலிந்து தாக்குதல் எங்கேயும் நடக்கல. இப்போ 2004 கடைசி டிசம்பர்ல 2005 கருணாமான் பிரிஞ்சுட்டார். அதுக்கு பிறகு இந்த இறுதி யுத்தம் 2009 வரைக்குமான அந்த இறுதி யுத்தத்துல நின்று சண்டை பிடிச்சு திருப்பி உயிரோட திரும்பிய போராளிகள் கிழக்குல இருக்கணும். அப்படியான ஆட்கள் உங்களோட நிறைய போராளிகள் இருக்கணும். அப்படியான போராளிகள் அவையும் போராளிகள் தானே. அவை உங்களோட எங்களுக்கு எதிராக போராடுறேன் என்ன. அதுல முக்கியமான ஆட்கள் சில பேர் வந்து இந்த கட்சியில முக்கிய பொறுப்புள்ள இருக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்களும் ஓடுற செய்தானே. இப்ப உதாரணத்துக்கு நான் காய்ச்சி ஒன்று கேட்க இப்ப முதல்ல நாங்க வந்து கோப்பி ஒன்று குடிச்சாங்க. அந்த டைம்ல ஒரு கோல் ஒன்று வந்தது. ஒரு தளபதி அவரை கொல்லுறதுக்கு ஒரு செகண்ட் தான் அவர் மிஸ் ஆனவர். ஜிம்கெலி தாத்தாவுக்கு அடுத்த கதைச்சது. இப்ப அவருக்கு அடுத்த கட்டத்தில் இருந்த சில பேர் வந்து பன்னிபுரியோட இருந்தவர். இவரை போடுறதுக்கு கடற்கரையில வந்து பிளான் பண்ணி வாகரைகளை இது ஸ்டண்ட் எடுத்து நின்றவர். ஆனா இவரும் அதுலயும் தப்பிட்டார். அந்த ஸ்டண்ட் எடுத்து நின்ற ஆக்கள் வந்து பெண்ணோட தான் என்ன செய்யறது? அவங்க ஒன்றும் செய்யாது, போராளி. அதான் நான் சொல்றேன், அவைக்கும் போராளிகளுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. நான் தலைமையோட தான் நான் மோதும். விடுதலை புலிகள் சில பேர் கேட்கணும் கேள்வி கேட்கணும்னு சொன்னா கூடி அவர் அந்த விடுதலை புலிகள் என்ன பதவி இருக்கிறன்னு சொல்லி போட நடக்கும் கதைக்கிறது. நான் ரோட்ல வரவனுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. வரவனுக்கும் அவனுக்கும் சில்லற கல்வி செல்லுகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லை. விடுதலை புலிகள் தலைமையை ஏற்றுக்கொண்டு அல்லது விடுதலை புலிகளோட ஒரு பொசிஷனை ஏற்றுக்கொண்டு வேறொருடன் வந்து என்னோட ஒபிஷியலா வந்து கேட்கட்டு நான் கதைக்கிறேன். உங்கள்கிட்ட மீடியாவே கதைக்கலாம். இப்ப விடுதலை புலிகளுடைய வேர்கள் புலனாய்வு பிரிவில் இருந்ததாக சொல்ற முள்ளமதி உங்கள் மீது விமர்சனங்களை வச்சுக்கிறார். டிக்டாக் தளங்கள்லையும் அவர் அது சம்பந்தமாக குறிப்பிட்டிருக்கிறார். மற்றது நினைக்கிறேன் இன்னொரு சாமியார் சர்வானந்தாவா பிரேமானந்தாவா ஒரு கனடாவில் இருக்கிறார். அவரும் சில கடுமையான விமர்சனங்களை வச்சுவார். என்ன விமர்சனங்கள்? இது ஏதாவது சொல்லக்கூடாது, பழைய கிளறக்கூடாது, அதுகள் மற்றது உண்மைக்கு பிரமாணங்கள் துரோகம் அழைச்சி விட்டீங்கள் அப்படியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. நாங்கள் எங்களுக்கு தான் துரோகம் செய்து கொடுக்கணும். இப்ப இதை சொல்லி இந்த வார்த்தையோட சொல்லி நான் சொல்றேன், எங்களுக்கு தான் பன்னி திறமை வந்து துரோகம் கிளப்பிச்சது. நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அவை பாதிக்கப்படவில்லை. அவை வசதி தான் பார்த்து அவன் வரைக்கும் இல்லை. நாங்கள் தான் பாதிக்கப்பட்டு ரோட்டு வழியாக தின்ன வழியை தெரிஞ்சு காரல் வழியாக அஞ்சு தெரிஞ்சு நஞ்சு ஊற்றி கொலைப்பட்டு என்னப்பட்டு நாங்கள் பாதிக்கப்பட்டு நாங்கள். இப்போ ஏற்கனவே விடுதலை புலிகள் சார்பில் 4-5 கட்சிகள் உருவாகியிருக்குது. அதில் ஒன்று புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள். அது அந்த தலைமை கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தது. இன்பராசா முன்னாள் குழந்தை போராளி இன்பராசாண்ட. பிறகு ஜனநாயக போராளிகள் என்ற ஒரு கட்சி இருக்குது. அதுக்கு பிறகு இப்ப புண்ணிய பூமி கட்சி என்று சொல்லி ஒரு கட்சி வந்து இதெல்லாம் பெரும்பாலும் வன்னியை தான் மையமாக கொண்டிருக்குது. ஆனா இன்பராசா கிழக்குல இருந்து தான் வாரேன் வந்து இப்ப நான் வடக்குல இருந்து இங்கே செய்யற மாதிரி அவர் கிழக்குல இருந்து வடக்குல போய் செய்யறாரு. இலங்கை எங்கின்றாலும் யாரும் அரசியல் செய்யலாம். ஆனா அந்த கட்சிகள்ல இருந்து நீங்கள் எப்படி வித்தியாசப்பட போறீங்க? இல்ல உங்களோட கட்சியில போராளிகளும் இல்ல புலிகளும் இல்ல. அந்த சொல்லு அந்த ஈழத்தமிழர் முன்னணி. அப்ப எந்த அடிப்படையில நீங்கள் வித்தியாசப்படுறீங்க? கிழக்கண்ட அடிப்படையிலயா அல்லது வேற? இல்ல, நான் வந்து வஞ்சிக்கப்பட்ட கிழக்கு மக்களின் பிரதிநிதியா நான் நிக்கிறேன்.
எனக்கு வந்து இதுக்குள்ள விடுதலை புலிகள் புலி சொல்லி என்ன மார்க்கெட்டிங் செய்யறதுக்கு நான் வரேன். புலி என்று சொன்னா தான் ஆதரிப்பினோம், போராளிகள் என்று ஒரு சொல்ல வச்சா தான் ஆதரிப்பினோம் வரல. அடுத்த வந்து இப்போ இந்த கட்சிகள் துவங்கி அதை மக்களுக்கு நல்லது செய்யட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் கிழக்கு மண்ணுக்கு வர விடணும். அதாவே இந்த ஜனநாயக உரிமை தானே ஜனநாயக உரிமை. கிழக்கு மண்ணுக்கு வந்தா பெரிய பெரிய விளைவுகளை சந்திக்க முடியும். இப்ப இவர் சொல்றாரு விடுதலை புலிகள் இன்னொருவர் வன்னியை சேர்ந்தவர் தானே அரவிந்தர் நினைக்கிறார். அவர் கிழக்கு நோக்கி தான் வரப்போறதாகவும் கிழக்கு போராளிகளை ஒன்றிணைக்க போறதாகவும் சொல்றாரு. தலைவர்கிட்ட அந்த கடைசி பேட்டி கண்டு பார்த்தீங்களா கிளிநொச்சியில் நடந்தது தலைவர் ஆண்டு இது 2002 வார்த்தை சொல்லுவார், இந்த போல் வந்து உங்களை கேட்பாரு நடக்கிறத கதைக்க சொல்லுங்க. அதைத்தான் சொல்றீங்க, நடக்கிறத கதை நடக்கிறத. அரவிந்தன் வந்து கிழக்கு அங்க ஒன்றுமே போராளிகள் நினைக்கலாம். அது வந்து நான் அவைய எதிர்க்க இல்லை. ஆனா வந்து இப்ப நாங்க ஒரு வெறி ஒன்றோடு இருக்கிறோம். இதுக்குள்ள வந்து சலசலப்புகள் செய்யறதுக்கு இங்கே இடமளிக்க மாட்டேன். இவ்வளவு காலம் அங்க போனது நான் கடைசியா இனி கருணாமானம் இல்லாம போனா அப்புறம் இந்த போராட்டம் எல்லாமே என்னன்னு பார்த்து தான் நான் இறங்கினேன். இவ்வளவு காலம் அவர் தான் எங்களை அடக்கி வச்சிருந்தார். பார்ப்போம்டா இவங்க கூட வெயிட் பண்ணக்கூடா செய்வோம்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுகளை ஒரு வழிப்படுத்தணும்ன்றதா வெட்டது. ஆனால் இப்ப வந்து இப்ப உரிமை உண்டாட தேவையில்லை. இப்ப எத்தனை போராளிகள் வரை உங்களோட என்னட்ட இப்ப கிட்டத்தட்ட ஒரு 700 போராளிகள் சேர்ந்திருக்காங்க. எனக்கு கட்சியின் உறுப்பினர்களாக ஒரு 700 போராளிகள் கிட்ட இருக்கு. இப்ப நான் நெக்ஸ்ட் டைம் போய் நான் அங்கதான் இருக்க போறேன். நான் இப்ப இன்னொரு நீங்கள் இங்க இப்ப ஜெர்மன்ல ஒரு தொழிலதிபராக இருக்கிறீங்க, உங்கள்ட்ட பல்வேறு வர்த்தகங்களும் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு இந்த கிழக்கு மாகாண போராளிகளுக்காக அவர்களுடைய போய் இருக்க போறீங்க. நான் வந்து என்னுடைய குடும்ப வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன், என் பிள்ளைகள் வளர்ந்துட்டுகள். அப்ப எனக்கு அந்த மனதில் இருக்கிறது வந்து எப்போது அதை நிறைவேற்றி கொள்ளுவோம்னு சொல்லி ஒரு வரி இருந்தது. இப்ப அதுக்கான காலம் என் பிள்ளைகள் 18 வயது வந்தது. அப்போ அவன் வாழ்க்கை பார்ப்பேன். நல்ல வீட்டில் இப்போவும் பிரச்சனை, வீட்டில் இப்போவும் பேசுவதில்ல எனக்கு நீங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்யணும், அதில் பார்க்கணும், அப்புறம் நீங்கள் இது உயிருக்கு ஆபத்தான விஷயம் தான் இது. அப்போ நான் என்னுடைய மன நிம்மதிக்காக போகிறேன். நான் இங்கே நான் வசதியாக இருக்கேன். இங்கே இருந்து நான் அங்கே காசு வைக்க போயில்லை. அங்கே கட்சி நடத்த கடவுள் இருக்கு. நீங்க சும்மா இருந்தாலே உங்களுக்கு காசு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்கள் பல நிறுவனங்களை வச்சு எனக்கு நான் வேலை செய்தது எனக்கு வந்து எனக்கு வாழ்க்கைக்கு அனுமதி, எனக்கு பிள்ளைகளுக்கும் காணும், பிள்ளைகளுக்கும் தான். அப்ப நான் என்ன சொல்லணும்னா என்னுடைய மனம் வந்து சார்ந்து இருக்கும். என்னுடைய மனம் வந்து நிம்மதியாக நான் சாவணும். நான் இப்ப அங்க போயிருக்கணும். இந்த கிழக்கு போராளிகள் இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறது உங்களோட நிம்மதியை குலைக்குது. ஏதாவது செய்யணும். எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லையா? எனக்கு என்ன பிரச்சனை, என்ன இது இருக்குது? நீங்க யோசிச்சு பாருங்க. கிழக்கு மாநிலத்தில் நான் வந்து எலெக்ஷன் நிற்க போறது இல்லை, நிற்க போறது. ஆனா எல்லாத்தையும் ஒரு வெளிநாட்டு பிரஜை நேஷனாலிட்டி எடுக்கலாம். அது எடுக்கலாம். ஆனா உங்களுக்கு அரசியல்ல போய் நின்று அதிகாரத்தை கைப்பற்றணும் என்ற எண்ணமும் இல்லை. அந்த எண்ணம் உங்களோட போராளிகள் அதை கைப்பற்றணும், அவே கைப்பற்றணும். இப்ப வெயிட் பண்ணித்தானே அனுர அரசாங்கம் பிடிச்சது. எத்தனை பேருக்கு யுத்தம், அவங்க எத்தனை பேருக்கு போராட்டம். நான் பிறக்கின்ற பொழுது அவர்களுடைய முதலாவது கிளர்ச்சி நடந்தது 1971. அது எவ்வளவு ஒரு சாதனை. எனக்கு 56 வயசு. எவ்வளவு ஒரு சாதனை, எவ்வளவு பொறுமை, எவ்வளவு வெயில். அதை செய்ய நீங்கள் தயாரா? இப்ப உங்களுக்கு 53 வயசு. இன்னொரு 20 வருஷம் நீங்கள் நடமாடி தெரியக்கூடியதா இருக்கு. 10 வருஷம் 63 வயசு, 65 வயசு. அதை நீங்கள் 15 வருஷம் மாகாணத்துக்காக அர்ப்பணிக்க போறீங்க. நான் அடுத்த வந்து முதல் ஸ்டார்ட்ல நான் இங்கே இருந்தேன், போய் வருவேன், வேலை செய்வேன். ஆனா ஒரு முழுநேர அரசியல்வாதியாக இறங்கினா தான் அந்த கட்சியின் கட்டமைப்புகள் அதெல்லாம் சரியாகி ஒரு கட்சி வந்து பெரிய ஒரு லெவல்ல போகும். அது கொண்டு போகணும்னா நான் அங்கே நிற்கணும் 24 மணி நேரம். நான் மக்களோட வாழவும். அப்போ மட்டக்களப்புக்கு நான் குடியேறவும், கிரான் மண்ணில் நான் வந்து இருக்கணும், வாழ்க்கையை தொடங்கவும், அதை வாகிற மண்ணுக்கு. அப்பதான் அந்த மக்களுக்கு கூடி என்ன நம்பிக்கை வரும். இடையில விட்டு போக மாட்டார், இங்கோட தான் இருப்பார், எங்கள்கிட்ட அண்ணன், எங்கள்கிட்ட தம்பி என்று தோன்று வரும். அந்த அந்த ஃபீலை கொடுக்கணும் வைக்கணும். அப்போ நான் கண்டிப்பாக நான் எந்த உயிர் இருக்கும் வரைக்கும் அதை செய்வேன். 2029 ஈழத்தமிழர் முன்னணி பாராளுமன்ற தேர்தலில் அரசியலில் இறங்குது. வர எந்த எலெக்ஷன் வந்தாலும் இறங்குது. அதுக்கு முதல்ல வந்து மாகாண சபை தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வந்தால் கூட அதுதான் இருக்கும். நீங்கள் இப்போ உடனடியாக உங்களோட கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. நீங்கள் சுயேட்சை குழுவாக நிற்போம். வேண்டாம், அது வந்து 4 வருஷம் ஆகும் உங்களுக்கு வர்றதுக்கு. இப்போ 6 மாதம் 4 வருஷம் ஆகும் அது கிட்டத்தட்ட. அது பிரச்சனை இல்லை. சில விட இந்த காணொலியை பார்த்துட்டு
சாணக்கியன் ஒரு ஒரு நளினமான ஒரு சிரிப்பை தரலாம் உங்களுக்கு. தரலாம். அதாவது வந்து சின்ன பையன் சின்ன பையனோட தான் பக்கத்து நாட்டுல இந்தியாவில் வந்து இன்றைக்கு சின்ன பையன் தான் 23 பையன் எல்லாம் இன்றைக்கு அமைச்சராக இருக்கான். இதே சின்ன படியெல்லாம். அப்ப இவைக்கு வந்து பணபலம் இருக்குது, ஆட்சி இருக்குது, அவைக்கு ஹிஸ்டரி இருக்குது. அப்ப அவைக்கு வந்து அது சிம்பிளா இருந்தது. இதே சாணக்கியன் மைந்தவோட ஆட்சியில இருந்தது. அப்ப ஒன்றும் தெரியாம தான் சுத்தி கொண்டு தெரிஞ்ச மைந்தவோட சேர்ந்து. அதுக்கு பிறகுதான் தமிழரசு கட்சியில வந்து சேர்ந்து மட்டக்களப்பு. அதே மாதிரி மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் அமல் மாஸ்டர் அவர் இன்னொரு கட்சி இருந்தது மட்டக்களப்பை சேர்ந்த இப்ப இருக்கிற பிரபு விமலேந்திரன் வியாழேந்திரன் இப்ப இல்ல தானே பதவியில. அவரும் மாஸ்டரா இருந்தவர். இந்த கட்சியில தான் துவங்கினார், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில தான். ஏதோ ஒன்று வாங்கி பின் தமிழரசு கட்சிக்கு வந்து தமிழரசு கட்சி திருப்பி எஸ்எல்பிக்கு போனது இன்னொரு தெரியல. அப்ப உங்களுக்கும் அப்படி ஒரு நோக்கங்கள் பின்னுக்கு வருமா? தேசிய கட்சியோட கரன் கோர்க்கிறதா இப்ப இல்ல. நாங்கள் வந்து ஒரு தனித்துவமான கட்சி ஈழத்தமிழர் முன்னணி. அப்ப எங்கண்ட கட்சி வந்து எங்கண்ட கிழக்கு மாகாண மக்களுக்காக தான் நிற்கும். அப்ப நாங்கள் எங்கண்ட தனித்துவத்தை காட்டுவோம். அதுக்கு பிறகு வந்து அரசியல். அந்த அரசியல் வந்து இப்போ ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரும்போதோ அல்லது பாராளுமன்ற தேர்தல் வரும்போதோ எங்கண்ட வெற்றிக்கு பிறகு நாங்கள் அதுக்கான அடுத்த நடவடிக்கைகள் எடுப்போமே ஒழிய நாங்கள் வந்து தனித்துவமான தமிழர்களுக்கான கட்சி. இதுல வந்து எந்த விதமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. நாங்கள் வந்து தேர்தலில் கூட்டணி வச்சு போட்டியிடுவோம் அப்படியெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஜெயா சரவணா இந்த ஈழத்தமிழர் முன்னணியை எந்த உளவு நிறுவனமாவது இயக்குதா? இலங்கை உளவு நிறுவனமாக இருக்கலாம் அல்லது இந்திய உளவு நிறுவனமாக இருக்கலாம், யாராவது இயக்கு. இது பல இடங்கள்ல இந்த கொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்க நீங்க போட்ட பதிவுகள் சில பேர்கள் வந்துட்டு இந்தியா இறக்கினால் வந்து சிங்களம் இறக்கினால் எல்லாம் போடுவாங்க. ஒன்றுமே இல்லைன்னு அப்படி எங்களுக்கு காசு எல்லாம் வந்து ஒன்று இருக்கும். இன்றைக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை இது பண்ண வேண்டாம். எந்த உளவு நிறுவனமும் இல்லை, அவங்களே பார்த்தா அதை செஞ்சுக்கலாம். உளவு நிறுவனம் இருக்கிற அளவுக்கு எங்கள் நாட்டில் இப்போ யுத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னது யாருக்கு எதிராக உளவு நிறுவனம்? யாருக்கு எதிராக தெரிவிப்போம்? இவே நெச்சு கொண்டு இருக்கான். தங்களை ஏதோ அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்னு சில கொஞ்சம் பேர் நினைக்கணும் வடக்கில். அப்படி இல்லை. அவங்க எல்லாம் அப்படி இக்னோர் பண்ணியே விட்டாங்க. முடிஞ்சுது, யுத்தம் முடிஞ்சுது, உங்களை வாழ்க்கையை பாருங்கப்பா. நீங்கள் அந்த செய்கிற இந்த வேர்களுக்காக தான் கோயில் வேளாங்க எங்கிட்ட போட்டு வச்சுக்கொண்டு இந்த வெட்டு குத்து வேர்கள் தான் அவங்களோட போக வச்சுக்கிறாங்க. அப்போ அதுகளை வந்து இப்போ சீர்திருத்தம் பண்ணுறதுன்னா அந்த ஆமைக்கு அனுபவிவாங்க. கிட்டத்தட்ட 2029 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேர்தலில் குதிப்பீங்களா இருந்தால் தமிழரசு கட்சிக்கு ஒரு சவாலாக கட்டாயம் உங்களோட கட்சி தான். என்னோட ஒரு எதிர்ப்பு வந்து தமிழரசு கட்சி தான். இந்த கட்சி ஆரம்ப விழாவில் நான் சொல்லியிருக்கேன். அவை நெச்சிருப்பினா முண்டைக்கு கதைக்கிறதுக்காக காட்சி போட்டு போறாரு. நான் தமிழரசு கட்சி சாணக்கியன் செய்த ஊழல்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே நான் இப்போ வெளியிடக்கூடாது இருக்குன்னு இன்னும் அடுத்தடுத்த வேரங்களில் அதுகளையும் வெளியிடுவோம். இப்போ உங்களோட கட்சியில நீங்கள் ஒரு ஆள் தான் அறியப்பட்டவராக இருக்கிற, மற்றவர்கள் யாரையும் மக்களுக்கு தெரியாது. அப்ப அவர்களை வெளியில கொண்டு வர்றதுக்கான திட்டங்கள் இருக்கா? உங்களோட கட்சியினுடைய இப்ப நீங்கள் தலைவர் பொறுப்புகள் யார்கிட்ட இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா அண்ணா, அது வந்து இப்ப நாங்கள் அந்த கட்சியை மாவீரர் பேரத்துக்கு ஓபன் பண்ணினோம். 23ஆம் தேதி கட்சி திறப்புலா செய்கிறோம். 24ஆம் தேதி ஒரு நாள் தான் நின்றது. அப்போ எங்கள்கிட்ட இந்த நிர்வாக தெரிவிலா நடக்குது. 25ஆம் தேதி மழை, அந்த வெள்ளப்பெருக்கு, வெள்ளப்பெருக்கு வந்து ஞாபகம் செத்து வீடுகள் அதுக்கு என்ன அதுக்குள்ள நின்று மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக இரவோட ரூபாய் போட்டு கொண்டு வந்து உடனடியாக ஒன் வே டிக்கெட் போட்டு ஏற்றினவங்க. ஏன்னா நான் அதுக்குள்ள எனக்கு அப்போ வெத்தம் அது அந்த வெத்தத்தை தொடர்ச்சி தான் எனக்கு அந்த சுகர்ன்ற இது வந்து வந்தது. பயங்கர காய்ச்சல். இது மாதிரி எனக்கு என்னென்று எத்தனை மருந்து போட்டும் மூறியது. அப்போ நாங்கள் தெரிவு செய்துட்டோம். இப்போ நான் இப்போ போய் அந்த இது வந்து ஒஃபிஷியலாக வெளியிடுவோம். எங்களுக்கு பொருளாளர் இருக்கிறார், தலைவர் இருக்கிற, உபதலைவர் இருக்கிறார், செயலாளர் இருக்கிறார், பொருளாளர் இருக்கிறார், 7 பேர் கொண்ட விரைவில் நீங்கள் திரும்ப போறீங்க. திரும்பி கூட கட்சியை ஒரு மீண்டும் ஒருக்கா திருப்பி ரீஓப்பனிங். அதாவது வந்து எங்கிட்ட அதே ஆஃபீஸ் தான், அதே இதுதான். அந்த இடத்துல இப்போ பூட்டி இருக்குது. நான் இப்போ வெளியால் வந்துட்டு இப்போ எல்லாருக்கும் ஹாப்பி. இப்போ அதே ஆஃபீஸ் தான், அதே லொக்கேஷன் தான், ஒன்றும் மேட்டம் இல்லை. எங்கள்கிட்ட அதே மாதிரி எங்கள்கிட்ட அறக்கட்டளை ஒன்று இருக்குது, பதிவு செய்யப்படணும் ஒரு படம். அது வந்து வாகரையில் ஓப்பன் பண்ணுவோம். வாகரையில் வந்து ஏன்டா அங்கே எங்களுக்கு அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுன்றதுக்காக அந்த அறக்கட்டளையை கொண்டு நாங்கள் வாகரையில் ஓப்பன் பண்ணுவோம். அப்போ அந்த மக்கள் வந்து அதை வச்சு பிரியோசனம். அறக்கட்டளை இலங்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கோ? பதிவு செய்யப்பட்டது, எங்கள் நம்பர் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த அறக்கட்டளை மூலமாக நீங்கள் நிதி
சேகரித்து ம். பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கு அல்லது போராளிகளோட மறுவாழ்வுக்கு கொடுக்கும். கண்டிப்பா. அதே மாரி இப்ப புலம்பெயர் மக்களோ, நிறுவனங்களோ எங்களுக்கு இந்த கிழக்கு போராளிகள்ட பரிதாபங்களை கருதி உதவி செய்யணும்னா எங்களுக்கு தர தேவையில்லை. நேரடியா நாங்கள் அந்த அடையாளப்படுத்துவோம். இணைப்பை நீங்கள் ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுப்போம். எங்கள்ட்ட ஸோ உங்களோட அறக்கட்டளை காசு போடணும் மட்டும் இல்லை, நீங்கள் அவர் ஆமா. போராளிகளோட இணைப்பை நேரடியா அவைய இணைச்சு எங்கள் மூலமா போராளிகளை இணைச்சு விடுவோம். இவைய நேரடியா வந்து பார்த்து இவையே வழங்கலாம். இவை வந்து இந்த போராளிக்கு நான் ஒரு அதுல வந்து நீங்கள் அந்த 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 பணத்துல நீங்கள் உங்களோட கட்சிக்கு No. பணம் எடுக்கிற இல்ல அந்த எங்கள்ட்ட பணம் தரவே தேவை. எங்கள்ட்ட பணம் தர தேவை. அந்த பணத்தை வந்து அவையே நேரடியாக அவையண்ட கையாலேயே கொடுக்க வேண்டியதுதான். இல்லைன்னா அவை சம்பந்தமான குடும்ப உறுப்பினர் இல்லாமல் இருக்க மாட்டோம் இலங்கையில. அவையை அனுப்பி அதை நாங்கள் எங்கள்ட அறக்கட்டளை வாசல்ல வச்சு இவையற்றை ஒப்படைக்க பண்ணி நேரடியாக கொடுக்க பண்ணுவோம். எங்களுக்கு அந்த நீங்கள் ஒரு இடைத்தரகராக இருக்க மாட்டீங்க. இல்லை, ஏன்னா எங்களுக்கு அது தேவையில்லை. ஏன்னா அது தேவையில்லை சிக்கல்களை கொண்டது. ஏன்னா நிறைய பேர் இந்த யூடியூப்ல வச்சு சம்பாதிச்சு உங்களுக்கு தெரியுங்க. அப்போ அது ஒரு பாவப்பட்ட விஷயம். நாளைக்கு நான் உழைச்சி சம்பாதிச்சு நான் பென்ஸ் கார் வச்சுக்கணுன்றது, நான் ஒரு கார் வச்சுக்கணுன்றா நான் உழைச்சது. நாளைக்கு கூட தான் சொல்லிடக்கூடாது இவர் வந்து அறக்கட்டளை வச்சு போராடி இந்த காசு போயிட்டு கார் வச்சுக்காரன். அப்படி இல்லை. நான் வந்து எனக்கு தேவையான எல்லாம் வச்சு வெளிநாடுகளில் வந்து அமெரிக்காவுடைய சிஐஏனுடைய அறிக்கையின்படி 300 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அசையும் அசையா சொத்துக்கள் விடுதலை புலிகள்கிட்ட இருக்கு. அந்த அசையும் அசையா சொத்துக்கள்ல இருந்து வருடாந்தம் 300 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் வருது. இந்த காசுல ஒரு சிறு பகுதி தன்னம் மட்டக்களப்பு போராளிகள கையில இருக்கா, அல்லது மட்டக்களப்பை சேர்ந்த தளபதிகள் ஆர்டிஓ கையில இருக்கா? இல்லை, அதாவது வந்து மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு ஆள் இருக்கிற அவர்கிட்ட கையில் அந்த பணம் இருக்குது. அவர் சுவிஸில் இருக்கிறார். பேர் இதில் குறிப்பிட்ட அவ்வளோ நல்லதில்லை. சுவிஸில் இருக்கிறார். ஒரு கிழக்கு மாகாணத்தில் ஒரு தளபதி. அவர் தான் ரமேஷோட சேர்ந்து எங்கள்கிட்ட தளபதிகள் எல்லாத்தையும் அந்த சீனி போட்டு கொடுத்துங்க. அவர் கிழக்கு மாகாணம் தான். அவர் இன்னும் அவர் இங்கே இருக்கிறார். சுவிஸில் அவர் இயக்கம் தானே. அவர் அந்த அவ்வளோ சொத்துவத்தோட சுவிட்சர்லாந்து இருக்கார். அவர் வாழ்ந்து இருக்காரு. அப்படியான ஆட்கள் இருக்கிறாங்க. அவர்கள்ட்ட அந்த சொத்துகள் இருக்குது. ஆனால் உண்மையான போராளிகள் வந்து சவுதியிலேயும் துபாயிலேயும் குவைத்திலேயும் இந்த எண்ணெய்களுக்கும் வேறு இது உண்டு. மற்றது இல்லாமல் வந்து இது ஒரு முரண்பாக தான். வடமாகாணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா, வடமாகாணத்தை போராளிகளாக இருந்தாங்கன்னா அவர்கள் மேற்கு நாடுகளுக்கு தான் புலம்பெயர்ந்திருக்கிறார். ஆனால் மட்டக்களப்பில் வந்து பெரும்பாலும் புலம்பெயர்ந்து இல்லை. அப்படி புலம்பெயர்ந்தால் அவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தான் வசதி இல்லை என்றால் அதில் வட்டிக்கு வேண்டி அங்கே வேண்டி இங்கே வேண்டி 1.5 லட்சம் 50,000 ரூபாய் ஏஜென்சி கொண்டே கட்டுறதுக்கு அதில் பிச்சு எடுத்து தான் கட்டுது. அப்படி தான் போய் சேருது. அங்கே போய் சேர்ந்தால் அந்த பொம்பளை பிள்ளைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகள் இந்த ஹவுஸ் மேட் வேலைக்கு போகுங்க. அதில் அங்கே படுற கஷ்டங்கள் தான் நம்மளுக்கு. அது இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்குது. எத்தனையோ தளபதிகள் கிழக்குமான தளபதிகள் எத்தனையோ பேர் இருக்கலாம். மிடில் ஈஸ்டில் வேறு வந்து பெண் தளபதிகள் காலேஜ்லேயும் ஒரு ஆள் வந்து அண்ணா குட் மார்னிங் அண்ணன்றது போட்டிருக்குது. பெரிய தளபதி. உங்களோட முயற்சிகளும் உங்களோட அரசியல் பயணமும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாங்கள் தொடர்ந்து இது சம்பந்தமாக உரையாடுவோம். பெரும்பாலும் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களும் மற்றவர்களும் பல்வேறு கருத்துக்களையும் முன்வைக்கிறார்கள். உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு எவ்வாறான கருத்துக்கள் வருது என்பதை நாங்கள் அடுத்த என்னுடைய அரசியல் பயணம்ன்றதுல இது வந்து வஞ்சிக்கப்பட்ட கிழக்கு போராளிகளுக்கு அரசியல் பயணம். இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அவை மட்டும்தான் நிற்பினோம். அதை நெறிப்படுத்தி கொடுக்கறது மட்டும்தான் என்னுடைய வேலை. அது எனக்கு ஒரு மன சாந்தி ஏற்படுத்தும். நான் கண்டிப்பாக உண்மையோட அவையை வந்து வளர்த்துடுது. நன்றி சரவணா. வந்ததுக்கு விஷயம். நன்றி.